Hello students, welcome to NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா class 11 ஸ்டாண்டர்ட்ல chapter 3 plant kingdom வந்து line by line வந்து தமிழ்ல explain பண்ண போறோங்க. நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. Plant kingdom previous chapter இதுக்கு முன்னாடி chapterல we looked at the broad classification of living organism under the system proposed by Whitaker 1969 wherein he suggested the 5 kingdom classification via Monera, Protista, Fungi, Animalia and Plantae. இதில் என்னப்பா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சாப்டர் படித்தோம், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் விட்டேக்கர் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணார். வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொன்னார். அந்த 5 கிங்டம் சிஸ்டமில் என்னென்னப்பா இருந்தது, மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, அனிமேலியா, பிளான்டே. இப்போ மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கைலாம் வந்து நம்ம முன்னாடி சாப்டர்லேயே படிச்சிட்டோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா பிளான்டே படிக்கிறோம். சாப்டர் 4ல அனிமேலியா படிக்க போகிறோம். இன் திஸ் சாப்டர் we will deal in detail with further classification within kingdom Plantae. அப்போ kingdom Plantae, Plantaeங்கிற kingdomல further என்னென்ன classification இருக்கு அதாங்க படிக்க போகிறோம். Popularly known as plant kingdom. அதாவது kingdom Plantae தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா plant kingdom அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we must stress here that our understanding of the plant kingdom has changed over time. அதாவது plant kingdom வந்து ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Fungi and members of the Monera and Protista having cell walls have now been excluded from the Plantae. அதாவது ஃபங்கையாக இருந்தாலும் சரி, மொனிரா, புரோட்டஸ்டாவில் பார்த்தீங்கன்னா செல்வால் இருந்தும் கூட அதை பிளான்டேலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. தோ ஏர்லியர் கிளாஸிஃபிகேஷன் பிளேஸ்டு தம் இன் த சேம் கிங்டம். அதாவது லினேயஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டஸ்டா அண்ட் ஃபங்கை இதுங்கெல்லாம் செல்வால் இருக்குது அப்படிங்கிறது காரணத்துக்காக இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பிளான்டே அப்படிங்கிற கிங்டமில் யார் வச்சுருந்தாங்க, லினேயஸ். விட்டேக்கர் வந்து தான் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டஸ்டா அண்ட் ஃபங்கையெல்லாம் பிரித்து தனித்தனியான கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் போட்டாங்க. ஓகே, so the cyanobacteria, they are also referred to as blue green algae are not algae anymore. அதாவது பாக்டீரியா அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாக்டீரியாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஆல்கை கிடையாது. ஓகே, இன் திஸ் சாப்டர் we will describe, இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆல்கை, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. இதுதான் பிளான்டே கிங்டமில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். அதாவது பிளான்டே கிங்டமில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. இதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக இப்போ படிக்கலாம். Let us look at the classification within angiosperm to understand some of the concerns that influence the classification system. அதாவது angiospermனா என்னப்பா, flowering plants தான் angiosperm அப்படின்னு சொல்லுவாங்க. To understand some of the concerns that influence the classification system. சிலது பார்த்தீங்க அப்படின்னா இந்த classification system-ஐ influence பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த classification system-ஐ மாற்றி அமைக்குது. The earlier system of classification used only gross superficial morphological characters. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கிளாசிஃபிகேஷன் யாரை சொல்கிறாங்க, லினேயை சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு தான் ஒரு ஆர்கானிசமை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட், கலர் அண்ட் நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் த லீவ்ஸ். அதாவது ஒரு பிளான்டினுடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை மட்டும் வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க லினேயஸ். ஓகே, தே வேர் பேஸ்ட் ஒன்லி ஆன் த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். அதுதான் நம்ம சொல்லிட்டோம். அதோட ஹேபிட், அந்த பிளான்ட் வந்து எப்படி வளருது, அப்புறம் அதோட கலர், நம்பர், ஷேப் ஆஃப் த லீவ்ஸ், இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வேர் பேஸ்ட் ஒன்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ஆன் த ஆண்ட்ரோஷியம் ஸ்ட்ரக்சர். ஆண்ட்ரோஷியம் அப்படின்னா என்னப்பா, மேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட்ஸ், அதை வச்சும் கிளாஸிஃபை பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினேயஸ். சச் சிஸ்டம்ஸ் வேர் ஆர்டிஃபிஷியல். இப்போ அந்த சிஸ்டம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. தே செப்பரேட்டட் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அண்ட் சின்ஸ் தே வேர் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டர்ஸ். அது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ரெண்டுக்குமே வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு அண்ட் ஆல்சோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கு. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் சின்ஸ் வி நோ தட் ஆஃபன் த வெஜிடேட்டிவ்
vegetative characters are more easily affected by the environment. அதாவது artificial system of classification Linnaeus உடையது vegetative charactersக்கு equal importance கொடுத்திருக்காங்க, sexual charactersக்கு equal importance கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. Since we know that ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vegetative characters are more easily affected by environment. அதாவது ஒரு பிளான்டினுடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எஸ் வி நோ. எப்படி சொல்லுங்க, இப்போ ஹாட் கிளைமேட்டாக இருக்கும்போது லீஃபோட ஷேப்பு, கலரு, சைஸ் எல்லாமே மாறி இருக்கும். இதே மாதிரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு லீஃபு, பிளான்டினுடைய கலர், ஷேப், சைஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் லினேயஸ்னுடைய நாட் அக்செப்டபிள். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as against this, இதுக்கு எதிராக வந்தது தான் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் டெவலப் which were based on natural affinities among the organisms and consider. அதாவது ஆர்கானிசம்ஸ்னுடைய இயற்கையில் அது எப்படி வந்து ஒன்னோட ஒன்றை சார்ந்திருக்கு அதை பொறுத்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை மட்டும் வச்சு கிளாஸிஃபை பண்ணலை. இவங்க வேற எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, இன்டர்னல் அனாட்டமி, அதோட எம்ப்ரியாலஜி. சச் a classification system for flowering plants was given by George Bentham and Joseph Dalton Hooker. ரெண்டு பேர் தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமாக கொண்டு வராங்க. நாட் ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணலை, பட் ஆல்சோ த internal features like ultra structure, anatomy, embryology, phytochemistry இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா phylogenetic classification systems based on evolutionary relationship between the various organisms are acceptable. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ப்பா. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் என்ன? phylogenetic கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னா என்ன? இப்போ எவல்யூஷனாக இப்போ நிறையா ஸ்பீசிஸ் வந்து எவல்யூஷனாக சேம் ஆரிஜின் இருக்கும்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. அது வந்து மோர் அக்செப்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் அஸ்யூம்ஸ் தட் organisms belonging to the same taxa have a common ancestor. அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸால இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேம் ஆன்செஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, we now use information from many other sources to help resolve difficulty in classification. அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்ல, அதுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. These become more important when there is no supporting fossil evidence. ஃபாசில்னா என்னப்பா? இப்போ படிமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா பாறையில் அதோட படிமானங்கள் ஷேப் இருந்திருக்கும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இறந்துருக்கும். அதுக்கு மேலே வந்து டெபாசிட் ஆகி ஆராய்ச்சிலாம் பண்ணும்போது அந்த ஃபாசில்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ சில லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாசில் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேப்பா, நியூமரிக்கல் டாக்ஸானமி which is now easily carried out using computers. அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து பண்றாங்க. is based on all observable characters. observable charactersனா இப்போ வெளியில நம்மளுக்கு என்ன தெரியுதா அதை வச்சு வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது numbers and codes are assigned to all the characters and the data are then processed. அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நம்பர்ஸையும் கோட்ஸையும் அவங்க பயன்படுத்தி கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. in this way each character is given equal importance and at the same time 100 of characters can be considered. அப்போ இந்த முறையில பண்றதுனால நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகே, அப்புறம் சைட்டோடாக்ஸானமி. இப்போ இது மூலமா இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்க, அதில் எத்தனை லீஃபோட கலர், அதோட சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது அது ரிலேட்டடாக எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்ட்டு ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேட்டாவாக காமிச்சிடும். அது மூலமா ஈஸியாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்சானமி. சைட்டோடாக்சானமி தட் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். லைக் சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்மளுடைய குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அதோட பிஹேவியர், இதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது சைட்டோடாக்சானமி. நியூமரிக்கல் டாக்சானமி கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க. சைட்டோடாக்சானமி வந்து குரோமோசோம் நம்பர், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பிஹேவியர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. அடுத்து ஹீமோடாக்சானமி. ஹீமோடாக்சானமினா என்னப்பா? தட் யூசஸ் த கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் to resolve confusion. Taxonomy that uses the chemical constituents of the plant to resolve confusions are also used by taxonomists these days. அதாவது ஹீமோடாக்சானமி அப்படின்னா பிளான்ட் ஸ்பீசிஸோட கெமிக்கல் கம்போசிஷன் வந்து சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரே பிளான்ட் ஸ்பீசிஸ்ல கொண்டு போய் வைக்கிறதுங்க. ஓகே. Algae are chlorophyll bearing, simple, thalloid, autotrophic and largely aquatic, both freshwater and marine organisms. அதாவது algae அப்படின்னா என்னப்பா? நீங்க பாசி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, பாசம் பிடிச்சிருக்கும்ல. algae வந்து எங்கப்பா இருக்கும்? நிறைய தண்ணி தேங்கி இருக்க இடத்துல இருக்கும். ஈவன் நம்ம மொட்டை மாடியில இருக்கும், அப்புறமேட்டு டேங்க்ல இருக்கும், அடுத்து ஃப்ரீக்வெண்டா வாட்டர் வந்து போயிட்டே இருக்கு அந்த இடத்துல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ல, அப்புறம் நிறைய வந்து ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து இருக்கும்பா. ஓகே. இப்போ ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங். குளோரோஃபில்னா என்னப்பா? கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். அப்போ ஆல்கே வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கா? அப்போ ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங், குளோரோஃபில் வச்சிருக்கும். அது எப்படி இருக்கும்னா சிம்பிள் தேலாய்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். தேலாய்டுனா என்னப்பா? ஒரு சிம்பிள் டிஷ்யூஸ் மட்டும்தான், அதில் எந்த விதமான ஆர்கன்ஸ் வந்து இருக்காது. பிளான்ட் ஆர்கன்ஸ்னா என்ன? ஜைலம், ஃப்ளோயம், வாஸ்குலர் பண்டில்லாம் இருக்காது. ஓகே. சிம்பிள் டிஷ்யூஸ் தான் தேலாய்டு அப்படிங்கிறது. எஸ். ஆட்டோட்ரோஃபிக்னா என்னப்பா? தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறவங்களா ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் தான் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கே. அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி சார்ந்து தான் வாழும். எங்கே? போத் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்கும். தே அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டன்ஸ். ஹேபிட்டன்ஸ் அப்படிங்கிறது வாழ்கிற இடம்பா. எங்கே வாழும் அப்படின்னா மாய்ஸ்ட் ஸ்டோன், ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பாறை, அண்ட் சாயில், மண், உட்டு எல்லாத்துலேயும் இந்த ஆல்கை வந்து வளரும். Some of them also occur in association with the fungi. சிலது பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட சேர்ந்து எந்த மாதிரி இருக்கும்னா லிச்சன்ஸாக இருக்கும்பா. அண்ட் அனிமல்ஸ். சில ஆல்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேயே வளரும்னு சொல்கிறாங்க. என்னது? ஆன் ஸ்லாத் பியர். இது வந்து கொஷின்ஸில் கேட்பாங்கப்பா. ஸ்லாத் பியரில் பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து வளர்ந்துருக்கும். அண்ட் ஆல்சோ ஆல்கே வந்து அலாங் வித் ஃபங்கையோட சேர்ந்து லிச்சன்ஸாக இருக்கும். லிச்சன்ஸ் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஃபார்ம் அண்ட் சைஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கேயோட ஃபார்ம், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஹைலி வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ரேஞ்சிங் ஃப்ரம் என்னென்ன இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொலோனிக்கல் லைக் வால்வாக்ஸ், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் லைக் லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஆல்கை. ஃபியூ ஆஃப் த மெரின் ஃபார்ம்ஸ் சச்சஸ் மெரின்ல இருக்கும், கடல்ல இருக்கும்பா சில ஆல்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்ப்ஸ் ஃபார்ம் மேசிவ் பிளான்ட் பாடிஸ். அதாவது கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்புதர் செடி மாதிரி ஒரு 100 ஃபீட் அளவுக்குமே வளர்ந்துருக்கும் இந்த ஆல்கை. எஸ். இதான் மேசிவ் பிளான்ட் பாடிஸாக இருக்கும் நம்மளுடைய மெரைன் கடலில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பேர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆல்கை ரீப்ரொடியூஸ். ஆல்கை வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ். வெஜிடேட்டிவ் மோட்னா என்னப்பா? ரூட் ஸ்டெம் லீஃப்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அண்ட் ஆல்சோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் மூலமா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸ் மூலமா. இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னப்பா? அதோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒன்று உடஞ்சி கீழே விழுந்ததுன்னா நியூ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் இன்டு எ தாலஸ். இப்போ ஒரு ஆல்கையோட ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட் கீழே விழுந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு தாலஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர் மூலமா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. The most common being the ஜூஸ்போர். என்ன ஸ்போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர். தே ஆர் ஃப்ளெஜலேட்டட். இப்போ ஜூஸ்போர் வந்து எப்படி இருக்கும்பா? அந்த ஸ்போரில் வந்து ஒரு லாங் ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ளெஜலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி ஹேர்லைக் ஃப்ளெஜலாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்போர் வந்து மொட்டைலாக இருக்கும்பா. அதாவது மூமெண்ட்டில் இருக்கும். அதான் தே ஆர் ஃப்ளெஜலேட்டட் அண்ட் மொட்டைல். அதுக்கப்புறம் அண்ட் ஆன் ஜெர்மினேஷன் கிவ் ரைஸ் டு எ நியூ பிளான்ட்ஸ். இப்போ இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் வளர்ந்துச்சு அப்படின்னா நியூ ஆர்கானிசம்ஸே நியூ
பிளான்ட்டே ஃபார்ம் பண்ணிடும். எஸ், இது வந்து ஜூஸ்போர், asexual mode of reproduction. Sexual reproductions பார்த்தீங்கன்னா takes place through fusion of two gametes. ரெண்டு gamete வந்து fusion ஆகி தான் நமக்கு sexual mode of reproduction நடக்குது. These gametes can be flagellated and similar in size as in Lothrix, non-flagellated, non-motile but similar in size வந்து Spirogyra. இது மேல் கேமெட், இது ஃபீமேல் கேமெட்னு வச்சுக்கோங்க. இது மேல் கேமெட், இது வந்து ஃபீமேல் கேமெட். ஓகேவா? இப்போ ரெண்டு கேமெட்டும் சிமிலர் இன் சைஸ், ஒரே மாதிரி சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லோத்ரிக்ஸ் அதாவது மொட்டைலா இருந்தது அப்படின்னா லோத்ரிக்ஸ். அதே மாதிரி நான் மொட்டைல், அது நான் மொட்டைல்னா ஃப்ளெஜெல்லா இருக்காது. ஃப்ளெஜெல்லா இருந்தாலே மொட்டைலா இருக்கும்பா. நான் மொட்டைல் அப்படின்னா நோ ஃப்ளெஜெல்லா. இப்போ இதில் பாருங்க ரெண்டு ஃப்ளெஜெல்லா இருக்கு. ஓகேவா? இது வந்து சேம் இன் சைஸ், ரெண்டுமே வந்து மொட்டைலா இருக்குன்னா லோத்ரிக்ஸ். இதே வந்து நான் ஃப்ளெஜெலேட்டட், ஃப்ளெஜெல்லே இல்லாமல் ரெண்டும் சிமிலர் இன் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள் பாருங்க. நான் மொட்டைல் பட் சிமிலர் இன் சைஸ் வந்து ஸ்பைரோகைரா. இது வந்து ஸ்பைரோகைரா. நீங்கள் படிக்கும்போது இதே மாதிரி எழுதி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேவா? இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா இருக்கும், மொட்டைலா இருக்கும், சிமிலர் இன் சைஸ்கோட எக்ஸாம்பிள் லோத்ரிக்ஸ். அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ் இருக்காது, ஸோ நான் மொட்டைல் சொல்கிறோம். சிமிலர் இன் சைஸில் இருந்ததுன்னா ஸ்பைரோகைரா. சச் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால். இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஐசோகேமஸ். இப்போ ஐசோ அப்படின்னா என்னப்பா? சிமிலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் பாருங்கள், சிமிலர் இன் சைஸில் இருந்ததுன்னா isogamous. இப்போ fusion of two gametes dissimilar in size as in species of Eudorina. அதாவது ரெண்டு கேமெட்ஸும் dissimilar in size. dissimilar sizeனா என்ன? ஒன்று வந்து பெருசாக இருக்கிறது, இன்னொன்று வந்து குட்டியாக இருக்கு. அப்போ ரெண்டும் dissimilar in size-ஆக இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அனிசோகேமஸ். ஐசோகேமஸ்னா வெதர் இது மொட்டைலா இருந்தாலும் சரி மொட்டைலா இல்லைனாலும் சரி இதை வந்து ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன? ஃபியூஷன் of two gametes dissimilar in size. ரெண்டுமே வேற வேற சைஸ்ல இருந்துச்சுன்னா அனிசோகேமஸ். எக்ஸாம்பிள் ஃபார் அனிசோகேமஸ் பார்த்தீங்கன்னா யூடோரினா. ஓகே. Fusion between one large non-motile static female gamete and one smaller motile male gamete is termed as oogamous. இப்போ oogamous-னா என்னப்பா? அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கா லார்ஜாக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், நான் மொட்டைலாக இருக்கும் ஃபீமேல் கேமெட். இதே மேல் கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும், இதில் வந்து மொட்டைல் ஃப்ளெஜெல்லா வந்து இருக்கும். அப்போது இந்த மாதிரி சைஸில் ஒன்று வந்து லார்ஜாக ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ்டாக இருக்கும் நான் மொட்டைல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், மொட்டைலாக இருக்கும் மேல் கேமெட். அப்போ இந்த மாதிரி கேமெட் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது க்ரீன் ஆல்கை, இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும்பா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ஆல்கை, இது மெரைனில் இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆல்கை, இதுவும் மெரைனில் இருக்கும். இப்போ க்ரீன் ஆல்கையில் ஃபஸ்ட் கொடுத்திருக்க பிக்சர்ஸ் பாருங்க, கொலோனிக்கல் இன் ஃபார்ம்ல இருக்கா? அப்ப இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வால்வாக்ஸ் இன் கொலோனிக்கல் ஃபார்ம். அதே மாதிரி பிலமெண்டஸ் இன் ஃபார்ம்ல இருக்கிறது எது? லோத்ரிக்ஸ். ஓகே. ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கைல ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? லாமினேரியா. இதுக்கு பேரு லாமினேரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூக்கஸ். லாமினேரியா இது வந்து ஃபியூக்கஸ். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா டிக்டியோட்டா. பிக்சர் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்சிஆர்டியில் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டிக்டியோட்டா. ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹோல் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரை கிரவுண்டில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா இந்த ஹோல் ஃபாஸ்ட். அதாவது ரூட்டுக்கு பதிலாக ஹோல் ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கும். அடுத்து பாருங்கள் ஸ்டைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டைப் அப்படிங்கிறது ஷூட் சிஸ்டமில் இருக்கிறது. லீஃபுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா ஃப்ரான் வந்து இருக்கும்பா. அதே மாதிரி இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், அந்த லீஃபில் ஏர் பிளாடர்னு ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்ராண்டை தான் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிட்ரிப்னா என்ன? நம்ம லீஃபில் நடுவில் உள்ள லார்ஜ் வெயினை மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் இது. ஹோல் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டை வந்து அதோட பாட்டம் கிரவுண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இந்த ஹோல் ஃபாஸ்ட், லைக் அ ரூட் மாதிரி. அதே மாதிரி இது டிக்டியோட்டா, இது வந்து ஸ்டைப் அண்ட் த ஃப்ராண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆல்கே ஃபர்ஸ்ட் உள்ளது போர்ஃபைரா, ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா பாலிஸ்போனியம். இதோட பிக்சர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, எது என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கே அப்படின்ட்டு. ஓகே.
ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ். அதாவது ஆல்கே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய வழிகளில் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. அதாவது நம்ம அட்மாஸ்பரிக்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்லாம் அதாவது ஹாஃபுக்கு மேலே அட்லீஸ்ட்னா என்ன, அதாவது பாதி அளவாவது அட்மாஸ்பரிக் உள்ள கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எது? ஆல்கே. அப்போ ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட எலிமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எஸ், அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி நம்மளுக்கு ஆக்சிஜனும் கொடுக்கும்ல. ஓகே, பீயிங் ஃபோட்டோசிந்தட்டிக் தே இன்க்ரீஸ் த லெவல்ஸ் ஆஃப் டிசால்வ் ஆக்சிஜன் இன் தயர் இமீடியட் என்விரான்மெண்ட். ஆமாம், இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல். தே ஆர் ஆஃப் paramount importance as a primary producers. They are of paramount importance of primary producers of energy rich compounds which form the basis of food cycles of all aquatic animals. இப்போ plants தான் primary producers of food இந்த வேர்ல்டுக்கே நமக்கு தெரியும். அதே மாதிரி aquatic animalsக்கு primary producers வந்து யாரா இருக்காங்கன்னா இந்த ஆல்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, many species of இப்போ ஆல்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் போர்ஃபைரா, லாமினேரியா அண்ட் சர்காசம். இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா, போர்ஃபைரா, லாமினேரியா அண்ட் சர்காசம் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஆர் அமாங் த 70 ஸ்பீசிஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே யூஸ்ட் அஸ் அ ஃபுட். அதாவது மெரைன் கடல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசியில் 70க்கும் மேற்பட்ட வகையை நம்ம உணவாக வந்து பயன்படுத்துகிறோம். அதில் நமக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் போர்ஃபைரியா, லாமினேரியா அண்ட் சர்காசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபுட்டாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. செட்டைன் மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கை. சில கடல்ல இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் அண்ட் ரெட் ஆல்கை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகொலாய்ட்ஸ், வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். ஹைட்ரோகொலாய்டுனா என்னப்பா? வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ் தான் ஹைட்ரோகொலாய்டுன்னு சொல்லுவோம். மெரெயின்ல கடல்ல கிடைக்கக்கூடிய ப்ரௌன் ஆல்கை, ரெட் ஆல்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோகொலாய்டு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ஜின் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோகொலாய்டு, இது வந்து ப்ரௌன் ஆல்கை. அண்ட் கேராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கைப்பா, விச் ஆர் யூஸ்ட் கமர்ஷியலி. இப்போ கமர்ஷியலா இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ஜின் அப்படிங்கிறது ப்ரௌன் ஆல்கை, கேராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கை, ரெண்டுமே ஹைட்ரோகொலாய்டு. ஓகே, agar, one of the commercial product obtained from geladium and the gracilaria are used to grow microbes and in preparation of ice creams and the jellies. ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அகார் வந்து என்ன ஆல்கை வெரைட்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலேடியம் அண்ட் த கிரேசிலேரியா. ஜெலேடியம் கிரேசிலேரியாவில் இருந்து அகார் வந்து எடுக்கிறாங்க. ஆர் யூஸ் டு க்ரோ மைக்ரோப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லிஸ். இதை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் லேபில் வந்து நம்ம அந்த டிஷ்ல வந்து நியூட்ரியன் மீடியமா அகாரை வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீம் மேக் பண்றதுக்கு அகார் பயன்படுத்துறாங்க. ஜெல்லி, நம்ம ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்றீங்களா, அது மேக் பண்றதுக்கும் இந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அகாரை வந்து பயன்படுத்துறாங்கப்பா. ஓகே, குளோரெல்லா ஏ யூனிசெல்லுலார் ஆல்கை. குளோரெல்லா அப்படிங்கிறது என்னன்னா யூனிசெல்லுலார் ஆல்கை ரிச் இன் புரோட்டீன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட் ஈவன் பை ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். ஸ்பேஸ் ட்ராவல்ஸ்னால் என்னப்பா? ஸ்பேஸ்க்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கேருந்து நமக்கு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போக முடியாது. எஸ், அப்போ அவங்களுக்கு ஃபுட்டு, நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வேணும்ல. அப்போ அவங்க எதை வந்து சாப்பிடுவாங்கன்னா குளோரெல்லா அப்படிங்கிற யூனிசெல்லுலார் ஆல்கை. இதில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் புரோட்டீன், புரோட்டீனுடைய அளவு ஒரு ஹியூமனுக்கு தேவையான புரோட்டீன் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் என்ன ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா. ஓகே, இந்த ஆல்கே ஆர் டிவைடட் இன்டு 3 மெயின் கிளாஸஸ். இப்போ ஆல்கே வந்து 3 மெயின் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே, ஃபியோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே அப்படின்ட்டு 3 கிளாஸஸாக வந்து பிரிக்கிறாங்க ஆல்கையை. ஃபர்ஸ்ட் ஆல்கை பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே. The members of குளோரோஃபைசியே are commonly called green algae. அதாவது குளோரோஃபைசியே என்னன்னு சொல்றாங்கன்னா பொதுவாக கிரீன் ஆல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பாடி மேபி யூனிசெல்லுலார். இது வந்து யூனிசெல்லுலாராக இருக்கலாம், சிங்கிள் செல்லுலாக இருக்கலாம், இல்லைன்னா கொலோனிக்கலாக இருக்கலாம், ஆர் ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். தே ஆர் யூஸ்வலி கிராஸ் கிரீன். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் கிரீன், புல்லு கலரில் வந்து இருக்கும். டியூ டு டாமினன்ஸ். ஏன் அது கிரீன் கலரில் இருக்குன்னா டாமினன்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட்ஸ். என்ன பிக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏபி. அந்த பிக்மெண்ட்டோட டாமினேஷன்ஸ்னால இது கிராஸ் கிரீன் கலரில் இருக்கு. இந்த பிக்மெண்ட்ஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன் டிஃபைனைட் குளோரோபிளாஸ்ட். ஏன்னா இந்த பிக்மெண்ட்லாம் எங்கே இருக்கும்ப்பா? குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும்.
ஓகே, the chloroplast may be, அந்த chloroplast எப்படி இருக்கும்? Discoid, plate-like, reticulate and cup-shaped, spiral or ribbon-shaped in different species. அதாவது different species of algae-ல அந்த chloroplast பார்த்தீங்கன்னா discoid shape-ல இருக்கலாம், plate-like shape-ல இருக்கலாம், reticulate, cup-shaped, spiral or ribbon-shape-ல இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த chloroplast-ல தான் நம்மளுக்கு chlorophyll pigment இருக்கு. AB இதுதான் grass green கலரை வந்து கொடுக்கிறது. ஓகே, most of the members have one or more storage bodies called pyrenoids located in the chloroplast. அதாவது இப்போ ஆல்கையோட செல்லுக்குள்ள chloroplast இருக்குப்பா. chloroplastல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரினாய்ட்ஸ். இந்த பைரினாய்ட்ஸ்ல என்னென்ன ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா கண்டெயின் புரோட்டீன் பிசைட் ஸ்டார்ச். அதாவது பைரினாய்ட்ஸ்ல புரோட்டீனை தவிர ஸ்டார்ச்சும் இருக்குன்னு சொல்றாங்க. சம் ஆல்கே மே ஸ்டோர் ஃபுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் டிராப்லெட்ஸ். சில ஆல்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஆயில் டிராப்லெட்ஸ் மூலமாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ green algae usually have a rigid cell wall made up of inner layer cellulose and a outer layer வந்து pectose. இப்போ chlorophyceae அப்படிங்கிறது green algae பா. அப்போ inner cell wall பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ்னால made up of இருக்கும். outer cell wall பார்த்தீங்கன்னா pectin அப்படின்னு சொல்றாங்க. அதாவது pectose. அதாவது inner cell wall வந்து which is made up of cellulose. outer cell wall பார்த்தீங்கன்னா which is made up of pectose. அவ்வளவுதான். Okay, vegetative reproduction usually takes place by fragmentation. Vegetative mode of reproduction என்ன? Fragmentation. ஒரு சின்ன part உடைஞ்சு விழுந்ததுன்னா new organisms வருது. Or by formation of different type of spores. Spores மூலமாகவும் vegetative reproductions நடக்கும்னு சொல்றாங்க. Asexual reproductions பார்த்தீங்கன்னா is by flagellated zoospores produced in zoosporangia. அதாவது asexual mode of reproductions பார்த்தீங்கன்னா spores மூலமா நடக்கும். Spores வந்து என்ன spore அப்படின்னு பார்த்தீங்கன்னா zoospore. அந்த ஜூஸ்போர் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா ஜூஸ்பொராஞ்சியா அதுல இருந்து தான் ஜூஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். குளோரோஃபைசியோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஷோஸ் கன்சிடரபிள் வேரியேஷன் இன் த டைப் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஸ் செல்ஸ் அண்ட் இட் மே பி. அதாவது இந்த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் குளோரோஃபைசியே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் செல்ஸ்ல என்னன்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐசோகேமஸ்னா கேமிட் ஒரே மாதிரி சைஸ்ல இருக்கிறது. அனிசோகேமஸ்னா கேமெட் வந்து டிசிமிலர் இன் சைஸ்ல இருக்கிறது. ஊகேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட் வந்து ஒரு கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட் வந்து லார்ஜாகவும் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். மேல் கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மொட்டைலா இருக்கும். சம் காமன்லி ஃபவுண்ட் கிரீன் ஆல்கே. கிரீன் ஆல்கைக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா அண்ட் சாரா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கணும்ப்பா. கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், லோத்ரிக்ஸ், அடுத்து ஸ்பைரோகைரா, நெக்ஸ்ட் வந்து சாரா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியோஃபைசியே. இந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபியோஃபைசியே ஆர் ப்ரௌன் ஆல்கை. ப்ரௌன் ஆல்கை தான்ப்பா ஃபியோஃபைசியன்னு சொல்கிறோம். ஆர் ஃபவுண்ட் பிரைமர்லி இன் த மெரைன் ஹேபிட்டன்ஸ். ப்ரௌன் ஆல்கை எங்கப்பா இருக்கும்? கடலில் வந்து இருக்கும்பா. தே ஷோ கிரேட் வேரியேஷன் இன் சைஸ் அண்ட் ஃபார்ம். இதில் வந்து நிறைய சைஸ் அண்ட் ஃபார்மில் வேரியேஷன்ஸ் இருக்கும். த ரேஞ்ச் ஃப்ரம் இந்த ப்ரௌன் ஆல்கை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பிரான்ச்டு, சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து பிரான்ச் இருக்கலாம். filamentous form வந்து example ectocarpus to profusely branched forms as represented by helps. அதாவது filamentous formல இருக்கிறது ectocarpus ன்னு சொல்றோம். அதே மாதிரி நல்ல branched ஒரு புதர் செடி மாதிரி இருக்கும் algaeவும். எங்கன்னு சொல்லணும்? மெரைன்ல. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் helps அப்படின்ட்டு. ஓகே, which may reach a height of 100 meters. அதாவது இந்த Phaeophyceae brown algae பார்த்தீங்கன்னா helps மாதிரி கடல்ல வளர்ந்துருக்கும். அது 100 மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் they possess a chlorophyll AC. என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும்? chlorophyll AC, carotenoid, xanthophyll அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கும். they vary in color from அந்த கலர் பார்த்தீங்கன்னா olive green to olive green கலர்ல இருந்து various shades of brown கலர்ல இருக்கும் depending upon the amount of xanthophyll pigment and fluoxanthin present in it. அதாவது இதெல்லாம் இந்த brown algae பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர்ல இருக்கும்? olive greenல இருந்து various shades of brown கலர் வரைக்கும் இருக்கும்பா. டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் xanthophyll pigment, அதில் எவ்வளோ xanthophyll pigment இருக்கு அண்ட் fluoxanthin இருக்கு அதை பொறுத்து அதோட கலர் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஃபுட்டு வந்து என்னென்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் விச் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன ஃபார்மில் இருக்குன்னா லாமினேட்
அப்படின்னா ஃபுட்டு லாமினேரியான் ஆர் மேனிட்டால வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. The vegetative cells has a cellulosic wall usually covered on the outside of the gelatinous coating of algae. அதாவது vegetative cells have a cellulosic wall. Cellulosic wallனா என்ன? அந்த செல் வால் பார்த்தீங்கன்னா which is made up of cellulose and usually covered on the outside by gelatinous coating of algae. அதாவது இதுக்கு மேலே இப்போ குளோரோஃபைசியோட இன்னர் செல் வால் செல்லுலோஸ், அவுட்டர் செல் வால் பார்த்தீங்கன்னா பெக்டோஸ். அதே மாதிரி ஃபியோஃபைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் செல் வால் வந்து செல்லுலோஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இதே அவுட்டர் செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேடப் ஆஃப் ஆல்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆல்ஜின். ஓகே, இந்த புரோட்டோபிளாஸ்ட் கண்டைன்ஸ் இன் அடிஷன் டு பிளாஸ்டிட்ஸ் ஏ சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் அண்ட் த நியூக்ளியஸ். அதாவது இந்த புரோட்டோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு பிளாஸ்டிட் மட்டும் இல்லாமல் எம்டி கேவிட்டி வேக்யூல் இருக்கும் அண்ட் ஏ ஸ்மால் நியூக்ளியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் அலாங் வித் பிளாஸ்டிடோட சேர்ந்து லார்ஜ் வேக்யூலும் ஒரு நியூக்ளியஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் பாடி இஸ் யூஸ்வலி அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை அ ஹோல்ஃபாஸ்ட். ஹோல்ஃபாஸ்ட்னா என்னப்பா? இஸ் அ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் டு ஹோல்ட் த ஆல்கே. அந்த ஆல்கே வந்து ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ஃபாஸ்ட். அண்ட் ஏ ஸ்டாக், அந்த ஸ்டாக்குக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்டைப். அந்த லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன், ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணக்கூடிய லீஃப் லைக் ஆர்கன் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் லைக் ஸ்ட்ரக்சராக ஹோல்ஃபாஸ்ட்னும், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சராக ஸ்டைப்புனும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படிப்பா நடக்கும்? டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் மோஸ்ட் ப்ரௌன் ஆல்கேல ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும்னா பை ஃப்ளஜெலேட் ஜூஸ்போர். அதாவது ஒரு ஜூஸ்போரில் வந்து 2 ஃப்ளஜெல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஆர் பியர் ஷேப்பில் இருக்குமா அந்த ஸ்போர். அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் மூலமாக நடக்குது. அப்போ இந்த ஸ்போர் பார்த்தீங்க அப்படின்னா பியர் ஷேப்பில் இருக்குது. இதில் 2 ஃப்ளஜெல்லா இருக்குது அண்ட் 2 unequal laterally attached to the flagella. அதாவது 2 ஃப்ளஜெல்லாவும் லேட்ரலா, இது பியர் ஷேப், லேட்ரலாக வந்து 2 ஃப்ளஜெல்லா அட்டாச் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இன்னொன்று வந்து லார்ஜராகவும் இருக்கும். 2 unequal சைஸ் ஃப்ளஜெல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே, யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் மே டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர் ஆர் வித்தின் த ஊகோனியம், அதாவது ஊகோன் ஸ்பீசிஸ். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஐசோகேமஸாக இருக்கலாம், அனிசோகேமஸாக இருக்கலாம், அது ஊகேமஸாக இருக்கலாம். அப்போ யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஃபியூஷன் ஆகும்னா வாட்டர்லேயும் ஃபியூஸ் ஆகலாம் ஆர் வித்தின் த ஊகோனியம், அதாவது ஊகோமஸ் ஸ்பீசிஸ் இந்த ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கலாம். The gametes are pyriform pear shape. இந்த கேமெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமெட் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து பியர் ஷேப்ல இருக்கும்பா. அண்ட் ஆல்சோ பியர் 2 laterally attached flagella, அதாவது 2 flagella வந்து laterally attached ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the common forms எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. These are examples of Phaeophyceae. அதாவது ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. These are examples of Phaeophyceae. பார்த்தீங்க அப்படின்னா Rhodophyceae. The members of Rhodophyceae are commonly called red algae. Rhodophyceae அப்படின்னா ரெட் ஆல்கேப்பா. பிகாஸ் ஆஃப் த predominance of red pigment. ஏன் இதை ரெட் ஆல்கேன்னு சொல்கிறாங்கன்னா இதில் ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ R-phycoerythrin in their body. அதோட பாடியில் ரெட் கலர் பிக்மெண்ட் R-phycoerythrin இருக்குன்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ரெட் ஆல்கே ஆர் மெரைன். ரெட் ஆல்கே எங்கப்பா இருக்கும்? கடலில் இருக்கும். வித் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஃபவுண்ட் இன் த வார்மர் ஏரியா. அதாவது வார்ம் ஏரியால வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. they occur both well lighted regions close to the surface. அதாவது கடலுக்கு close to the surface, அதோட சர்ஃபேஸ்க்கு வெளிப்புறத்துக்கு பக்கமாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் கிரேட்டர் டெப்த்ஸ் இன் ஓஷன் வேர் ரிலேட்டிவ்லி லிட்டில் லைட் பெனட்ரேட்ஸ். லைட் அதிகமான கடல் பரப்புலையும் இருக்கும், ரொம்ப லைட்டே புகாத கடல் பரப்புலையும் Rhodophyceae இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரெட் ஆல்கே. த ரெட் டாலை ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ரெட் ஆல்கே ஆர் மல்டி செல்லுலார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டாலை வந்து மல்டி செல்லுலார். சம் ஆஃப் தெம் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன். சிலது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான பாடி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கும். இந்த ஃபுட் ஸ்டோர்ட் அஸ். ஃபுட் வந்து இதில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் பாருங்க.
ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சை வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ குளோரோஃபைசியே, ஃபியோஃபைசியே, ரொடோஃபைசி இதோட ஃபுட் ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. விச் இஸ் வெரி சிமிலர் டு அமைலோபெக்டின். இந்த ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா எதுக்கு சிமிலராக இருக்குன்னா அமைலோபெக்டின் அண்ட் கிளைக்கோஜன் இன் ஸ்ட்ரக்சர். அமைலோபெக்டின் கிளைக்கோஜன் மாதிரியே இந்த ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the red algae usually reproduce vegetatively by fragmentation. இப்போ ரெட் ஆல்கை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது? வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல் ஸ்போர். இதுக்கு முன்னாடி படிச்சதுல நம்ம ஜூ ஸ்போர்னு படிச்சுட்டு இருந்தோம். இது ஒன்று தான் நான் மொட்டைல் ஸ்போர். அண்ட் செக்ஷுவலி பை செக்ஷுவலாகவும் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொட்டைல் கேமெட்ஸ் வந்து நான் மொட்டைலாக இருக்கும், அதாவது ஃப்ளெஜெல்லாக இருக்காதுங்க. அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே, ஃபியோஃபைசியில் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து அனிசோகேமஸ், ஐசோகேமஸ், ஊகேமஸ்லாம் நடக்கும். ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஊகேமஸ். அண்ட் அக்கம்பனிட் பை காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஃபர்டைல் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ஃபர்டைல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. த காமன் மெம்பர்ஸ் ஆர் அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ரொடோஃபைசியே. ரொடோஃபைசியோட எக்ஸாம்பிள் என்ன? பாலிஸ்போனியா, போர்ஃபைரா, கிரேசிலேரியா அண்ட் ஜெலேடியம். இந்த கிரேசிலேரியா ஜெலேடியம்ல இருந்து தான் நம்மளுக்கு அகார் எடுக்கிறாங்கப்பா. ஓகே, இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஆல்கை அண்ட் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்கையும் அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் வந்து இப்போ நம்ம படித்தோம்ல குளோரோஃபைசியே, ஃபியோஃபைசியே அண்ட் ரொடோஃபைசியே அதோட மெயின் கேரக்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன டிஃபராக இருக்குது அதை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்கப்பா. இப்போ வந்து இதை என்னன்னு பார்க்கலாம். மொதல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் குளோரோஃபைசியனா என்னப்பா? கிரீன் ஆல்கை. ஏன்னா இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் AB இருக்குது. இதோட ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட செல்வால் பாருங்கள். அவுட்டர் செல்வால் பார்த்தீங்க, இன்னர் செல்வால் செல்லுலோஸ்பா, அவுட்டர் செல்வால் பார்த்தீங்கன்னா பெக்டின். இதில் கொடுக்கலாம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளெஜெல்லா அண்ட் நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் இன்சர்ஷன்ஸ். அதாவது எத்தனை ஃப்ளெஜெல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 8 ஈக்குவலாக இருக்கும், அப்பிக்கலாக இருக்கும். அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்போர் இருக்கு அப்படின்னா அதில் ஃப்ளெஜெல்லா வந்து 2 இருக்கலாம், இல்லைன்னா 2லேருந்து 8 நம்பர் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஃப்ளெஜெல்லா வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒன்று சின்னதாக பெருசாக அப்படியெல்லாம் இருக்காது. ஹேபிட்டட் எதில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வளரும், பிரேக்கிஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். இது என்ன மேம்? பிரேக்கிஷ் வாட்டர் அப்படின்னா என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியை விட உப்பு அதிகமாக இருக்கும், அதே கடல் தண்ணியை விட சால்ட் வாட்டரை விட உப்பு கம்மியாக இருக்கும். இதுதான் பிரேக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியோஃபைசியே வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் AC, ஃப்ளூவோசாந்தின், அடுத்து ஜாந்தோஃபில்ஸும் இதில் இருக்கும்பா. ஃபுட் ஸ்டோர் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? மேனிடால் அண்ட் லாமினேரியன். அதுக்கப்புறம் செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் செல்வால் செல்லுலோஸ், அவுட்டர் செல்வால் ஆல்ஜின். இதில் ஃப்ளெஜெல்லா பார்த்தீங்கன்னா 2 அன்ஈக்குவலாக இருக்கும், லேட்டரல் இருக்கும். நம்ம படிச்சோம்ல பியர் ஷேப்ல இருக்கும் அன்ஈக்குவல் ஃப்ளெஜெல்லா. ஒன்று ஷார்ட்டாகவும் இன்னொன்று வந்து லாங்காக இருக்கும். இதோட ஹேபிட்டட் எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் அஸ் வெல் அஸ் பிரேக்கிஷ் வாட்டர். இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேராக வந்து இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில் ரேராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொடோஃபைசியே ரெட் ஆல்கை. இதுவும் மெரைனில் தான்ப்பா இருக்கும். குளோரோஃபில் வந்து AD அண்ட் ஃபைகோ எரித்தின் அப்படின்னாலே ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம ரெட் ஆல்கை அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்டோரேஜ் ஃபுட் எப்படி ஃபுட்டு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் அந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். இதோட செல்வால் அவுட்டர் செல்வால் பார்த்தீங்கன்னா இன்னர் செல்வால் வந்து செல்லுலோஸ், அவுட்டர் செல்வால் வந்து பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃப்ளெஜெல்லா இது வந்து நான் மொட்டைல் ஸ்போர் அண்ட் ஆல்சோ நான் மொட்டைல் கேமெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அப்சன்ஸ் ஆஃப் த ஃப்ளெஜெல்லா. இது எங்கே வாழும்? ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். சிலது ஃப்ரெஷ் வாட்டரில் வாழும்பா, பிரேக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ சால்ட் வாட்டரில் மோஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக எங்கே வாழும் அப்படின்னா உப்பு தண்ணியில் இருக்கும். ஏன்னா மெரைன் தானே இது, பிரேக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும், சிலது நல்ல தண்ணியில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Bryophytes include the various mosses and liverworts that are found commonly growing in moist shaded areas in the hills. மலை பிரதேசங்கள்ல ஈரமான நிழல் பரப்புல பாத்தீங்கன்னா மாசஸும் லிவர்வர்ட்ஸும் வளர்ந்துருக்கும். இதை தான் bryophytes அப்படின்னு சொல்லுவாங்க.
Bryophytes are also called amphibians of the plant kingdom. Plant kingdomல இருக்கக்கூடிய amphibians எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா bryophytes தான். ஏன்? Because these plants can live in soil. இது வந்து மண்ணில் வளர்ந்தாலும் but are dependent on water for sexual reproduction. அதோட sexual reproductionக்கு water தான் depend பண்ணி இருக்கு. They usually occur in damp, humid and shaded localities. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிழல் பரப்பில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. They play an important role in plant succession on bare rocks. அதாவது ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பிளான்ட் வளரும் அப்படின்னா bryophytes தான் வளரும். அது மூலமாக அந்த பாறை ஃபைனலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகி ஒரு சாயில் மாதிரி மாறிடும். அதான் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the plant body of bryophytes is more differentiated than that of algae. bryophyteோட plant body பார்த்தீங்கன்னா algae விட நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி? It is a thallus-like and prostrate or erect and attached to the substrate by unicellular or multicellular rhizoids. அதாவது bryophytes பார்த்தீங்க அப்படின்னா ஒரு thallus-like structures தாங்க இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா prostrate or erect ஒரு முட்டு மாதிரி வந்து வளர்ந்துருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரூட் லைக் ஸ்ட்ரக்சரான ரைசாய்ட்ஸ் மூலமாக சப்ஸ்ட்ரேட்டமில் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இந்த ரைசாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி யூனிசெல்லுலாராக இருக்கலாம், இல்லைனா மல்டி செல்லுலாராக இருக்கலாம். தே லேக் ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் ஆர் லீவ்ஸ். அதாவது இதில் உண்மையான ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்காது. எல்லாமே ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக் அண்ட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்காது. The main plant body of the bryophyte is haploid. அதாவது இந்த bryophyteோட இந்த பாடி, இந்த thallus like structure இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா haploid அப்படின்னு சொல்கிறாங்க. haploid அப்படின்னா என்னப்பா? சிங்கிள் என் குரோமோசோம் இருக்கும். மெயினாக haploid பார்த்தீங்க அப்படின்னா gametophytic ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, இட் ப்ரொடியூசஸ் gametes. gametes தான்ப்பா haploid in number குரோமோசோம் இருக்கும். ஸோ இது மூலமாக gametes வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் gametophyte. அப்போ மெயின் பிளான்ட் பாடியாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா gametophyte அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து gametes வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, the sex organ in bryophytes are multicellular. sex organ, bryophyteோட sex organ பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலாராக இருக்கும். the male sex organக்கு என்ன சொல்கிறாங்கன்னா antheridium அப்படின்னு சொல்கிறாங்க. they possess biflagellate anthrozoids. அதாவது இப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா antheridium அப்படின்னு சொல்லுவாங்க. antheridium மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து antheridium. ஓகே, இந்த antheridium பார்த்தீங்க அப்படின்னா பைஃப்ளஜலேட் 2 ஜாய்ட்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதுதான் மேல் கேமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோசாய்ட்ஸ் அதான் வந்து மேல் கேமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, antheridium அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன். மேல் கேமேட்டுக்கு பேர் ஆந்த்ரோசாய்ட்ஸ். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கால், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் ஆர்கிகோனியம் சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ப்ரொடியூசஸ் எ சிங்கிள் எக். ஃப்ளாஸ்க் ஷேப்னா என்னப்பா? இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். எஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிங்கிள் எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர். ஆந்த்ரோசாய்ட்ஸ்னால் என்ன? மேல் கேமெட். இது வந்து வாட்டரில் ரிலீஸ் ஆகி வேர் தே கம் இன் கான்டாக்ட் வித் த ஆர்கிகோனியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒரு ராக் இருக்குது. எஸ், இங்கே ஒரு பாறை இருக்குது, இங்கே வந்து ஒரு bryophyte இருக்குது. இதில் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம்லேருந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வாட்டர் பாடியில் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே இன்னொரு bryophyte இருக்குது. அதில் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆர்கிகோனியம் இருக்குது ஃப்ளாஸ்க் ஷேப்பில். இப்போ ஆந்த்ரோசாய்ட்ஸ் வாட்டர் பாடி மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி the anthrozoids are released into water where they come in contact with the archegonium. இந்த anthrozoids பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிகோனியமில் கான்டாக்ட் ஆகும்போது anthrozoid fuses with the egg to produce the zygote. இப்போ முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஒரு எக் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியமில் ரீச் ஆகி எக்கோடு சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. the zygote do not undergo reduction division immediately. somatic செல் டிவிஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க, பட் அது இமீடியட்டாக நடக்காதான். do not undergo reduction division immediately. they produce multicellular body called sporophyte. அதாவது இப்போ பாருங்க, ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஜைகோட் வந்து என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மல்டி செல்லுலாரான ஸ்போரோஃபைட்டை தான் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணுது. மல்டி செல்லுலார் பாடி கால் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங் பட் அட்டாச் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட் அண்ட் டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். அதாவது இப்போ என்னப்பா,
ஒரு ஆர்கிகோனியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்கிகோனியம் வந்து ஃப்ளாஸ்க் ஷேப் இருக்கும். ஒரு ஆந்த்ரிடியம் வந்து ஆந்த்ரிடியம்லேருந்து ஆந்த்ரசோய்ட்ஸ் வந்து ஆர்கிகோனியம் ஃப்ளாஸ்க் ஷேப்ஸ்குள்ளே நுழைஞ்சு இங்கே ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு, ஜைகோட் வந்து இனிஷியலாக மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்காது. மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன? தனக்கு அதாவது தானே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணிக்கிறதா ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஃப்ரீ லிவிங்னா இதுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? இஸ் அட்டாச் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். இது கேமிட்டோஃபைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்போரோஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லிவிங் கிடையாது. அதாவது இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை, தனக்கு தேவையான ஃபுட்டை இது தயாரிச்சுக்காது. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபுட்டுக்காக. ஓகே, அண்ட் டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். சம் ஆஃப் த செல்ஸ் ஸ்போரோஃபைட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ். அப்போது இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆர்கிகோனியம் இருக்கா? ஆர்கிகோனியமில் ஜைகோட் என்ன ஆச்சு? இமிடியேட்டாக ஸ்போரோஃபைட்டாக மாறுச்சு. இது வந்து ஜைகோட். எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட். சரி, இந்த ஸ்போரோஃபைட்டில் சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ ரிடக்ஷன்ஸ் டிவிஷன்ஸ், அதாவது மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். சம் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த ஸ்போரோஃபைட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். அதாவது 2n இருக்கக்கூடிய, இப்போ ஜைகோட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஜைகோட் பார்த்தீங்க அப்படின்னா 2n குரோமோசோம், அது மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டாக மாறும். அப்போ ஸ்போரோஃபைட் ஆல்சோ 2n குரோமோசோம். அதில் சில ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இட் வில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ்னால் என்னப்பா? ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம், n கிடைக்கும். இந்த ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. தி ஸ்போர்ஸ் தான் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமிட்டோஃபைட். இந்த ஸ்போர் தான் வந்து எகெயின் ஜெர்மினேட்னா வளர்ந்து ஒரு கேமிட்டோஃபைட்டை நமக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. bryophytes in general are of little economic importance, but some mosses provide food for herbaceous mammals, birds and other animals. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா bryophytes வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தாலும், சிலது பார்த்தீங்க அப்படின்னா herbaceous mammals என்ன? இலைத்தலைகளை உண்ணக்கூடிய மேமல்ஸ், பால் ஊட்டிகளுக்கு வந்து உணவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ்க்கு உணவாக இருக்குது. சில அனிமல்ஸும் இதை சாப்பிடுதான். இப்போ ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம், a moss provide peat that have long been used as a fuel, அதாவது எரிபொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. எதா? ஸ்பாக்னம்ங்கிறது ஒரு மாஸோட வெரைட்டி. இதை வந்து எதா பயன்படுத்துகிறாங்கன்னா எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆஸ் அ பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹோல் வாட்டர். இந்த ஸ்பாக்னம் பார்த்தீங்கன்னா பீட், அதாவது ஃபியூலாகவும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வாட்டரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிப் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பிளான்ஸில் வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பாக்னமை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, மாசஸ் அலாங் வித் லிச்சன்ஸ் ஆர் த மோஸ்ட் ஆர்கானிசம் டு காலனைஸ் ராக்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி பண்ணுது? மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸோட சேர்ந்து பாறையில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது வந்து கிரேட் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே டீகம்போஸ் ராக்ஸ் மேக்கிங் த சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் க்ரோத் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். அதாவது அலாங் வித் ஃபங்கையோட சேர்ந்து லிச்சன்ஸாக ஃபார்ம் பண்ணி அது மூலமாக ஹையர் பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்ட் சக்சஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ஸ் மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ் ஆன் த சாயில், தே ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். அதாவது மாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணல் பரப்பலையும் வளர்ந்து சாயில் எரோஷன், அதாவது மழை பெய்யும்போது மழை விழுகும்போது அந்த மண்ணரிப்பை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த bryophytes ஆர் டிவைடட் இன்டு, bryophytes ஃபர்தராக 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிவர் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து மாசஸ். ஃபர்ஸ்ட்டு லிவர் வேர்ட்ஸ் க்ரோ யூஸ்வலி இன், எந்த இடத்துல வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட், ஈரப்பதம் இருக்கக்கூடிய, ஷேடி, நிழல் பரப்பில், சச்சஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், நீரோடைகளில், அண்ட் மார்ஷி கிரவுண்ட், சேரும் சிகதியமாக இருக்கக்கூடிய இடத்துல, டேம் சாயில், ஈரப்பதம் இருக்கக்கூடிய மண், பார்க் ஆஃப் ட்ரீஸ், மரப்பட்டை, மரப்பின் வூட்ஸ், அதாவது மரத்தினுடைய உள்பகுதியில் லிவர் வேர்ட்ஸ் வந்து வளரும். த பிளான்ட் பாடி ஆஃப் லிவர் வேர்ட்ஸ் இஸ் தாலாய்ட். எப்படி இருக்கும் பிளான்ட் பாடி? தாலாய்ட் லைக் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் ஃபார் லிவர் வேர்ட்ஸ்க்கு ஒரே எக்ஸாம்பிள் தான்ப்பா மெர்கான்ஷியா. த தாலஸ் இஸ் dorsiventral அண்ட் க்ளோஸ்லி அப்ரெஸ்டு டு த சப்ஸ்ட்ரேட். தாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்சிவென்ட்ரல்னா இந்த இப்படி தான் இருக்கும். இது வந்து க்ளோஸ்லி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டில் க்ளோஸ்லி அடாப்டாக இருக்கும். த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் அ டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இன் 2 rows of the stem like structure.
சிலது பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி மெம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இங்கே ஒரு லீஃப் இங்கே ஒரு லீஃப்னு அழகாக இப்படி இருக்கும். இந்த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் அ டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இன் 2 rows. 2 ரோஸ்லையும் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும். ஓகே, asexual reproduction in liverworts takes place by fragmentation of the thalli. அந்த தாலி வந்து fragmentation உடைஞ்சு நமக்கு asexual mode of reproductions கொடுக்குது. or by the formation of specialized structures called gummae. அதாவது ஜெம்மே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெம்மே சிங்குலரில் ஜெம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் என்ன, ஒரு தாலஸோட சிங்கிள் ஃப்ராக்மெண்டேஷன் உடஞ்சி விழுந்து நமக்கு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணலாம். அல்லது சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில். எஸ், ஜெம்மேனா என்ன? ஜெம்மே அப்படிங்கிறது கிரீன் கலர் மல்டி செல்லுலார் ஏசெக்ஷுவல் பட்னா என்ன, அவுட் க்ரோத். எஸ், விச் டெவலப் இன் ஸ்மால் ரிசப்டிகல்ஸ் கால் ஜெம்மா கப்ஸ் லொக்கேட்டட் ஆன் த தாலை. அதாவது இந்த தாலி ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மா கப், அதாவது ஜெம்மே கப், அதில் வந்து ஜெம்மா வந்து இருக்கும். இது வந்து மல்டி செல்லுலார்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸ் மாதிரி ப்ரொஜெக்டடாக இருக்கும். பட்ஸ்னால் என்ன, மொட்டு போல் அந்த தாலஸ்க்கு மேலே இருக்கும். த ஜெம்மே பிகம் டிட்டாச்டு ஃப்ரம் the parent body and germinate to form new individuals. அதாவது இந்த ஜெம்மே இருக்குல்ல, இது வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி நியூ பிளான்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, during sexual reproductions, male and female organs are produced either on the same or different thalli. இப்போ ஒரே தாலையில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் தாலையில் இருக்கலாம். The sporophyte is differentiated into ஃபுட் சீட்டா கேப்சூல். அதாவது ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், ஃபுட் சீட்டா கேப்சூல். ஆஃப்டர் மியாசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கேப்சூல். தீஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ஃபார்ம் லிவிங் கேமிட்டோஃபைட். இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பிக்சர்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மெர்கான்ஷியா அப்படிங்கிற லிவர் வேர்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூட் லைக் ஸ்ட்ரக்சரான ரைசாய்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தாலாஸ் லைக் ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து தாலை அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த தாலையில் உள்ள பட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஜெம்மா கப். அதில் மல்டி செல்லுலார் ஜெம்மே வந்து இருக்கும். ஓகே, இந்த தாலையில் பாருங்க ஆர்கிகோனியம் போர் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரிடிய போர் இருக்கு. ஆர்கிகோனியம்னா என்ன, ஆந்த்ரிடியம் அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன், இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் போர் இருக்கு. ஓகே, இதில் அடுத்த பிக்சர்ஸில் பாருங்க. இப்போ ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ உள்ளேருந்து இப்படி வருதுல, உள்ளேருந்து வளர்ந்து வருதுல, இதுக்கு பேர் ஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சீட்டா, இது வந்து கேப்சூல். இந்த கேப்சூல்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து என்ன வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் ரிலீஸ் ஆகி நமக்கு எகெயின் வந்து ஒரு கேமெட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாசஸோட predominant stage of life cycle of mosses is the gametophyte which consists of 2 stages. Predominant life cycle of the mosses பார்த்தீங்க அப்படின்னா gametophyte. இந்த gametophyte which consists of 2 stages வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The first stage வந்து பார்த்தீங்கன்னா protonema stage which develop directly from the spore. ஓகே, 2 ஸ்டேஜில் இருக்கும் கேமெட்டோஃபைட். ஒன்று ப்ரோட்டினிமா ஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைஃப் சைக்கிள் வந்து வச்சுருக்கு. இப்போ ப்ரோட்டினிமா ஸ்டேஜ்னா என்ன, முதல்ல ஒரு ஸ்போர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரோட்டினிமா ஸ்டேஜ்ப்பா கேமெட்டோஃபைட்டிக்கில். அடுத்து விச் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்போர். இப்போ ஒரு ஸ்போர்லேருந்து டைரெக்டாக வந்து வர்றதான் ப்ரோட்டினிமா ஸ்டேஜ். அப்போ இதில் என்ன இருக்கும், இட் இஸ் அ க்ரீப்பிங் கிரீன் பிரான்ச்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். க்ரீப்பிங்னா என்ன, இதிலிருந்து ஒரு தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது. இதுதான் க்ரீப்பிங் கிரீன் பிரான்ச்ட் அண்ட் ஃபிலமெண்டஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லீஃபி ஸ்டேஜ். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த செகண்டரி ப்ரோட்டினிமா அஸ் அ லேட்ரல் பட். அதாவது இப்போ இந்த லீஃபி லைக் ஸ்டேஜ் இருக்குல்ல, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், லேட்ரல் பட் மூலமாக நமக்கு செகண்டரி ப்ரோட்டினிமா ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். தே கன்சிஸ்ட் ஆஃப் அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் பியரிங் ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ். ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ், ஸ்லெண்டர், அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ரைட்னா மேலே நிமிர்ந்து இருக்கும், அண்ட் த ஸ்லெண்டர் ஆக்சிஸ் அண்ட் ஸ்பைரலி, இதை சுற்றி வந்து லீஃப் வந்து இப்படி அரேஞ்ச்டாக இருக்கும். இதுதான் ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ். ஓகேவா, தே ஆர் அட்டாச் டு த சாயில் த்ரோ மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச் ரைசாய்ட்ஸ். இது எப்படிப்பா சாயிலில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் த செக்ஸ் ஆர்கன். செக்ஸ் ஆர்கன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
Vegetative reproduction in mosses is by fragmentation and budding in the secondary protonema. இப்போ vegetative reproductions எப்படி நடக்கும் பார்த்துங்க. Reproduction in mosses by fragmentation. Fragmentations மூலமா நடக்கும் and budding in the secondary protonema. Secondary protonemaல இருந்து budding மூலமாவும் vegetative reproductions நடக்கும்னு சொல்றாங்க. Sexual reproduction, the sex organs antheridia and the archegonia are produced at the apex of the leaf shoots. அத பாருங்கப்பா. இப்போ இந்த லீஃபோட apex இருக்குல. இதுல தான் ஆந்த்ரிடியமோ ஆர்கிகோனியமோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ செகண்டரி புரோட்டனிமால இருந்து பட் மூலமா நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லீஃபோட அபெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம்ங்கற மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு. ஓகே, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் the zygote develops into sporophyte consisting of a food seta capsule. ஓகே, இப்போ ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம் நமக்கு வந்து ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு ஜைகோட் வந்து எதா ஃபார்ம் ஆகும்? ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ ஸ்போரோஃபைட்டில் என்னென்னப்பா இருக்கும்? ஃபுட் சீட்டா கேப்சூல் வந்து இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் இஸ் மோர் எலாபரேட் தேன் இன் த லிவர்வேர்ட்ஸ். அதாவது மோசஸில் தான் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து மோர் எலாபரேட்டடாக இருக்கும் லிவர்வேர்ட்ஸை விட. Liverworts only mercantia thallus-like structure. Okay, the sporophyte in mosses is more elaborate than in liverworts. The capsule contains spores. Spores are produced after meiosis. Okay, spore வந்து meiosis மூலமா வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. The capsule contains spores. Spores are formed after meiosis. The mosses have an elaborate mechanism of spore dispersal வச்சிருக்கு. Common examples of mosses பார்த்தீங்கன்னா Funaria polytrichum sphagnum. Funaria polytrichum sphagnum. இப்போ இதை நம்ம பிக்சரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோசஸோட எக்ஸாம்பிள் பார்க்குறோம்ப்பா. இது வந்து ஃபினேரியா, இது வந்து ஸ்பாக்னம். இப்போ இனிஷியலாக வந்து என்னப்பா ஃபார்ம் ஆச்சு? முதல்ல ஸ்டேஜ் வந்து என்னன்னு சொன்னோம்? ஒரு நிமிஷம். இனிஷியலாக என்னப்பா ஃபார்ம் ஆச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்போர்லேருந்து புரோட்டனிமா ஸ்டேஜ். புரோட்டனிமா ஸ்டேஜ்னா என்ன? இஸ் அ கிராலிங் க்ரீப்பிங் மோஷன்ஸில் ஒரு தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். எஸ், விச் இஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை த ரைசாய்ட்ஸில் அட்டாச் ஆகும். அந்த செகண்டரி புரோட்டனிமாலேருந்து லேட்ரல் பட்டு வந்து ஃபார்ம் ஆகும். பட்டுலேருந்து ஒரு அப்ரைட் ஸ்ட்ரெண்டல் ஆக்சிஸில் வளரும். இதை சுற்றி இந்த ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த லீவ்ஸோட அப்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அது மூலம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் வந்து மல்டிபிள் டிவிஷன்ஸ் அதாவது ஜைகோட் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆகி நமக்கு ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோமா. இப்போ ஸ்போரோஃபைட் தான் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே தான் ஜைகோட் இருக்குது. ஜைகோட் வந்து மல்டிபிள் டிவிஷன்ஸ் ஆகி ஸ்போரோஃபைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்போரோஃபைட் தான் எப்படி வளரும் அப்படின்னா ஃபூட்னா சென்டரில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது ஃபுட். அதுலேருந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் ஆனால் சீட்டா, அதுலேருந்து கேப்சூல் வந்து இருக்கும்ப்பா. செம் லைக் ஸ்ட்ரக்சர் அதுலேருந்து கேப்சூல். இந்த கேப்சூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். அதில் சில ஸ்போர்ஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு அதாவது ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2n இருக்கும். இதில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஒரு ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர் வந்து கிடைக்கும். இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி எகைன் நமக்கு கேமிட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து மோசஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, pteridophytes include horsetails and ferns. ஹார்ஸ்டைல்ஸும் ஃபெர்ன்ஸும் சேர்ந்து தான் pteridophytes அப்படின்னு சொல்கிறாங்க. pteridophytes ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மெடிசினல் பர்பஸஸ், மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் சாயில் பைண்டர்ஸாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தே ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி க்ரோன் ஆஸ் ஆர்னமெண்டல்னா என்ன? அழகு செடியாக வந்து வளர்க்குறாங்க. எவல்யூஷனரி, தே ஆர் த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் எந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு பொசஸ் ஜைலமையும் ஃப்ளோயமும் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pteridophytes. ஓகே, யூ ஷெல் ஸ்டடி மோர் அபவுட் தீஸ் டிஷ்யூஸ் இன் சாப்டர் 6. சாப்டர் 6ல படிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. த pteridophytes ஆர் ஃபவுண்டட் எந்த இடத்துலப்பா இருக்கும்? கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். இதுவும் கூலான ஈரப்பதமான இடத்துல தான் pteridophytes வளரும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் டு ஹேவ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். வாஸ்குலர் டிஷ்யூஸ் எதுக்கு இருக்குன்னா pteridophytes. ஓகே, இது எங்கே வளரும்? கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். தோ சம் மே ஃப்ளாரிஷ் வெல் இன் சாண்டி சாயில் கண்டிஷன்ஸ். சிலது வந்து மண் பரப்புலையும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, யூ மே ரீகால் இன் bryophytes த bryophyte ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டாமினன்ட் ஃபேஸ் என்னது? அதோட லைஃப் சைக்கிள் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ்.
ஓகே, gametophytic plant body. However, in pteridophytes பார்த்தீங்கன்னா the main plant body is a sporophyte. main plant body எது sporophyte, which is differentiated into true root. இப்போதான் வந்து நம்மளுக்கு root like leaf like stem like structure தான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் true root stem and leaves வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, pteridophytesல பார்த்தீங்கன்னா main plant body sporophyte. இதுலேருந்து தான் நமக்கு true root, true leaf, true stem வந்து ஃபார்ம் ஆகுது. These organ possess well differentiated vascular tissues. இதில் தான் well differentiated ஆன vascular tissues இருக்கு. The leaves in pteridophyta are small microphyls as in selaginella. அதாவது pteridophytes தான் பார்த்தீங்கன்னா first terrestrial plant to have vascular tissues and also இதில் root இருக்கு, well differentiated root, stem, leafலாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த pteridophytes ஓட prominent plant ஓட life cycle என்ன? ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஓகே, இதோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்ததுன்னா மைக்ரோஃபில்னு சொல்கிறோம், பெருசாக இருந்தது அப்படின்னா மேக்ரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். லீஃபுக்கு பேர் தான் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இப்போ ஸ்மால் மைக்ரோஃபில் எதில் இருக்கும்? எந்த டைப் ஆஃப் டெரிடோஃபைட்ஸில் இருக்கும்? செலாஜினெல்லா. லார்ஜ் மேக்ரோஃபில்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஃபென்ஸ். ஓகே, the sporophytes bear sporangia that are subtended by a leaf-like appendages called sporophylls. இது என்னன்னா எந்த லீஃப்ல ஸ்பொராஞ்சியாலேருந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை ஸ்போரோஃபில்னு சொல்கிறாங்க. லீஃப் சின்னதாக இருந்தால் மைக்ரோஃபில், பெருசாக இருந்தால் மேக்ரோஃபில். மைக்ரோஃபில் எக்ஸாம்பிள் செலாஜினில்லா, மேக்ரோஃபிலுக்கு எக்ஸாம்பிள் ஃபென்ஸ். ஓகே, the sporophytes bear sporangia that are subtended by a leaf-like appendages called sporophyll. இந்த ஸ்போரோஃபில்ல ஸ்பொராஞ்சியாவில் வந்து ஸ்போரோஃபைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் கேசஸ் ஸ்போரோஃபில்ஸ் மே ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸ். இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோஃபில் எப்படி இருக்கும்? ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலை. ஸ்ட்ராபிலை அப்படின்னா இப்போ லீஃப்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோன் மாதிரி அடுக்கடுக்காக வந்து அழகாக இப்படி கோன் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கேசஸ் ஸ்போரோஃபில்ஸ் மே ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலை. ஸ்ட்ராபிலைக்கு இன்னொரு பேர் கோன். எதில் இருக்கும்? எந்த டைப் ஆஃப் டெரிடோஃபைட்ஸில் இருக்கும்னா செலாஜினெல்லா அண்ட் ஈக்விஸ்டம். செலாஜினெல்லா ஈக்விஸ்டமில் இந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸாக இருக்கும். The sporangia produce spores by meiosis in spore mother cells. அதாவது இப்போ பாருங்க, இது வந்து ஸ்போரோஃபில்பா. ஸ்போரோஃபில் அதில் ஸ்பொராஞ்சியா இருக்குது. ஸ்பொராஞ்சியாஸில் இருந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆக போகுது? ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆக போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல். அதாவது ஸ்போர் மதர் செல் வந்து என்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும்? டிப்ளாய்டு இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ ஸ்போர் மதர் செல்ல இருந்து அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நமக்கு நடந்து என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னா ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு கிவ் ரைஸ் டு இன்கான்ஸ்பியஸ் ஸ்மால் பட் மல்டி செல்லுலார். இந்த ஸ்போர்லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ப்ரோதாலஸ். இதுதான் கேமிட்டோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரோதாலஸ் இது வந்து ப்ரோதாலஸ்ன்னு சொல்கிறோம்ப்பா. இதுதான் கேமிட்டோஃபைட். எஸ், தீஸ் கேமிட்டோஃபைட்ஸ் ரெக்வயர்ட். இது வளர்றதுக்கு என்ன இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல், டேம், ஷேடி பிளேசஸ். ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிழல் பரப்பான இடத்துல தான் இது வளரும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்டட் ரெக்வயர்மெண்ட், அந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் வளர்றதுனால இது அந்த மலை பிரதேசங்களில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தண்ணி வந்து வேணும் இதுக்கு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இது வந்து மலைப்பாங்கான இடத்துல, ஈரப்பதமான இடத்துல தான் இருக்குது. த ஸ்ப்ரெட் ஆஃப் லிவிங் டெரிடோஃபைட்ஸ் இஸ் லிமிட்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ இதோட ரெக்வயர்மெண்ட் வந்து இப்படி இருக்கிறதுனால ஸோ இது வந்து நேரோ ஜாகிரபிக்கல் ஏரியாவில் தான் இது வளரும். ஓகே, த கேமிட்டோஃபைட்ஸ் பியர் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கால்ட் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. இப்போ இந்த கேமிட்டோஃபைட்ஸ் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரிடியம் வச்சிருக்கலாம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆர்கிகோனியம் வச்சிருக்கலாம். வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆந்த்ரசாய்ட்ஸ். அதாவது வாட்டர் வந்து தேவை. ஆந்த்ரசாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? மேல் கேமெட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. இந்த மேல் கேமெட் ரிலீஸ் ஃப்ரம் த ஆந்த்ரிடியா. ஆந்த்ரிடியா அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன். அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது ஆந்த்ரசாய்ட்ஸ். அங்கேருந்து ரிலீஸ் ஆகி மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரிடியாவில் இருந்து ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக எங்கே போய் ரீச் ஆகும்னு போட்டிருக்காங்க?
to the mouth of the archegonium. So fusion of male gamete with the egg. Male gamete egg oda சேர்ந்து இந்த archegonium result in the formation of the zygote. Zygote thereafter produces a multicellular well differentiated sporophyte which is the dominant phase of pteridophytes. Pteridophytes oda dominant phase என்ன sporophyte. அதே bryophyte oda dominant phase என்ன அது வந்து gametophyte. Zoids வந்து archegonium க்கு வரும். இதோட egg oda சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா zygote வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த zygote பாத்தீங்கன்னா again multiple divisions வந்து நடந்து நமக்கு sporophyte வந்து கொடுக்குது. அந்த sporophyteல இருந்து தான் நமக்கு வந்து spore வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இதில இருந்து என்ன சொல்றாங்க? Fusion of male gamete with the egg present in the archegonium result in the formation of zygote. Zygote form ஆகும். Zygote thereafter produces multicellular well differentiated sporophyte. இந்த zygoteல சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படினா well differentiated sporophyte வந்து ஃபார்ம் பண்ணுது. Okay, which is the dominant phase of pteridophytes. Pteridophytes oda dominant phase என்னது sporophyte. In majority of pteridophytes all the spores are of similar kinds. அதாவது pteridophytesல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்போரும் சிமிலரா இருக்கும். Such plants are called homospores. அப்ப ரிலீஸ் ஆகுற ஸ்போர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா homospore. அடுத்து genera like Selaginella and Salvinaria which produce two kind of spore. அதாவது some species like Selaginellaவிலும் Salviniaவிலும் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர் வரும். ஒன்னு வந்து பெருசா இருக்கும் மேக்ரோஸ்போர், இன்னொன்னு வந்து சின்னதா இருக்கும் மைக்ரோஸ்போர். அப்ப இதை என்னன்னு சொல்றாங்க அப்படினா ஹெட்டிரோஸ்போர் அப்படினு சொல்றாங்க. அதாவது டெரிடோஃபைட்ஸ்ல டூ கைண்ட் ஆஃப் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஸ்போர், இன்னொன்னு வந்து ஹெட்டிரோஸ்போர் அப்படினு சொல்றாங்க. ஹோமோஸ்போர்னா ஸ்போர் சிமிலர் இன் சைஸ்ல இருக்கும். ஹெட்டிரோஸ்போர் அப்படினா ஸ்போர்ஸ் வந்து டிஃபரண்ட் இன் சைஸ்ல இருக்கும். ஓகே, the megaspore and microspore germinate and give rise to female and male gamete. Megaspore இருந்து female gameteum, microspore இருந்து male gameteum வரும். Respectively, the female gamete in these plants are retained on the plant sporophytes for variable periods. Okay, the development of zygote into young embryo takes place within the female gametophyte. இது வந்து kind of spore வந்து ரிலீஸ் ஆகுதா. ஒன்னு வந்து megaspore, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா microspore. இன்னொன்று வந்து மைக்ரோஸ்போர். மெகாஸ்போர்லேருந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து வரும். ஃபீமேல் கேமிட்ஸ், எஸ். அதே மாதிரி மைக்ரோஸ்போர்லேருந்து என்ன வரும்? மேல் கேமிட்ஸ் வந்து வரும். இப்போ மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸோடு சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம், அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமிட் வந்து இருக்கும். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட், ஜைகோட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜைகோட் எங்கே இருக்குது? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆர்கிகோனியம்குள்ளே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஜைகோட் இன்டு யங் எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ். ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிறது எங்கே நடக்கும்னா ஃபீமேல் gametophytes. This event is a precursor to the seed habitant, consider an important step in evolution. இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. precursor of the seed habitant சொல்றாங்க. எப்படி? இப்போ ஆர்கிகோனியம்க்குள்ள என்னப்பா இருக்கும்? ஓவியூல் இருக்குமா? இப்போ ஃபெர்டிலைசேஷன் எப்பவுமே வந்து ஓவியூல் வந்து சீடா மாறும், ஓவரி வால் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டா வந்து மாறும். ஓகே, இப்போ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடா மாறுதா? இதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the pteridophytes are further classed into 4 classes. pteridophytes பாத்தீங்கன்னா ஃபர்தரா 4 கிளாஸஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாப்சிடா, சைலோட்டம், சிலாப்சிடா, லைகோப்சிடா, சினாப்சிடா அண்ட் டிரோப்சிடா. இப்போ சிலாப்சிடா அப்படிங்கிறது சைலோட்டம், லைகோசிடா பார்த்தீங்க அப்படின்னா செலாஜினெல்லா லைகோபோடியம், சினாப்சிடா வந்துன்னா ஈக்வஸ்டம், டெராப்சிடா பார்த்தீங்கன்னா ட்ரையோப்டெரிஸ், டீரிஸ் அண்ட் ஆடியேட்டம். ஓகே, தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். இது டெரிடோஃபைட்ஸோட பிக்சர்ஸ்பா இன்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா செலாஜினெல்லா, இது வந்து ஈக்வஸ்டம். இது வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஹார்ஸ் ஸ்டைல் மாதிரி இருக்கா. அதே மாதிரி இதில் ட்ரூ ரூட், ட்ரூ லீஃப், ட்ரூ ஸ்டெம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் வந்து மைக்ரோ லீவ்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராபிலே மாதிரி இருக்கும், அடுக்கு மாதிரி இருக்குல்ல, கோன் மாதிரி. இதான் ஸ்ட்ராபிலே ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோட், 2 நோடுக்கு நடுவில் உள்ளது இன்டர் நோட். இதில் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இது வந்து ரைசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபென்ஸ், இது வந்து சால்வேனியா. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா பிக்சர் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த பிக்சர் கொடுத்துட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எழுத தெரியணும். அதனால தான். ஓகே,
பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ் அப்படின்னா என்ன? நேக்கடு ஸ்பெர்மா அப்படிங்கிறது சீட்ஸ். அதாவது சீட்ஸ் வந்து நேக்கடாக இருக்கும், அதை சுற்றி வந்து எந்த ஃப்ரூட் வாலும் இருக்காது. இதான் ஜிம்னோஸ்பெர்ம். ஆர் பிளான்ஸ் இன் விச் த ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை த ஓவரி வால். அதாவது யூஸ்வலாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல் வந்து இருக்கும்ப்பா. இந்த ஓவியூல்குள்ளே தான் எக்கு வந்து இருக்கும். அப்போ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஓவியூல் வந்து எதா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடாக வந்து மாறும். எஸ், ஓவரி வால் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரூட்டாக வந்து மாறும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா ஓவரி வால் இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓவரி வால் இருக்காது, ஒன்லி ஓவியூல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் எதா மாறும் அப்படின்னா சீடாக மாறும். ஓகே, which the ovules are not enclosed by an ovary wall. ஓவியல் மட்டும்தான் இருக்கும், அதை சுற்றி ஓவரி வால் இருக்காது. and remain exposed both before and after fertilization. இப்போ பிஃபோர் ஃபெர்டிலைசேஷனும் ஓவியல் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா ஓவரி வால் இருக்காது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீடாக மாறும், அதை சுற்றி ஃப்ரூட் வால் இருக்காது. ஓகே, the seeds that develop post fertilization are not covered. சீடு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் கவராக இருக்காது. ஏன் அப்படின்னா இது நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோஸ்பெர்ம் இன்க்ளூட் மீடியம் சைஸ் ட்ரீஸ் ஆர் டால் ட்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரப்ஸ். இப்போ எது சேர்ந்தது ஜிம்னோஸ்பெர்ம் சொல்கிறாங்க? மீடியம் சைஸ் மரம், டால் ட்ரீ அண்ட் ஆல்சோ ஸ்hrub அப்படின்னா என்ன? புதரில் வளருதுல, அது எல்லாமே ஜிம்னோஸ்பெர்ம் தான். இப்போ ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பெர்ம், த ஜெயிண்ட் ரெட்வுட் ட்ரீ செக்கோயா, அதாவது ரெட்வுட் ட்ரீ டாலஸ்ட் ஜிம்னோஸ்பெர்ம் எது அப்படின்னா ரெட்வுட் ட்ரீ செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ். த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட்ஸ். இப்போ ஜிம்னோஸ்பெர்மோட ரூட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? டேப் ரூட்ஸ் வந்து இருக்கும். ரூட்ஸ் இன் சம் ஜெனிரா ஹேவ் ஃபங்கல் அசோசியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மைக்கோரைசா. அதாவது சில ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட் இருக்குமா? சில ஜிம்னோஸ்பெர்ம் ஸ்பீசிஸில் ரூட் பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா வந்து அசோசியேட்டடாக இருக்கும், ஃபங்கல் அசோசியேஷன். ஒயில் இன் சம் அதர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளான்ட்டில் மைக்கோரைசா வந்து அசோசியேட்டடாக இருக்கும்? பைனஸ் ட்ரீ. அதாவது பைனஸ் ட்ரீல இப்போ பைனஸ் ட்ரீல பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா அசோசியேட்டடாக இருக்கும். இன் சம் அதர் சைக்கஸ் சம் ஸ்பெஷலைஸ்ட் ரூட் கால் coralloid roots are associated with nitrogen fixing bacteria. சைக்கஸ் பிளான்ட்டோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரலாய்டு ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரலாய்டு ரூட், இந்த கொரலாய்டு ரூட்டில் சைனோபாக்டீரியா வந்து அசோசியேட்டடாக இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெம்ஸ் ஆர் அன்பிரான்ச்ட். அதாவது சைக்கஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து பிரான்ச்சாக இருக்காது, ஒரே தான் அப்படியே நீளமாக வலுவலுன்னு இருக்கும். இதுதான் சைக்கஸ் பிளான்ட், சைக்கஸ் ட்ரீ. இதே பைனஸ் அண்ட் கேட்ரஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சாக இருக்கும். இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் மைக்கோரைசா அசோசியேட்டட், சைக்கஸில் ரூட் வந்து கொரலாய்டு ரூட், அதில் சைனோபாக்டீரியா அசோசியேட் பண்ணி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். சைக்கஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். இதே பைனஸ் அண்ட் கேட்ரஸில் பிரான்ச்சாக இருக்கும். த லீவ்ஸ் மே பி சிம்பிள் ஆர் காம்பவுண்ட். லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீவ்ஸ் ஆர் காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கலாம். காம்பவுண்ட் லீவ்ஸ்னால் என்ன? மல்டிபிள் லீவ்ஸ் வந்து ஒரு சேம் ஆக்சிஸில் இருக்கிறது. அதான் கருவேப்பிலை கொத்து இருக்குல்ல, அது காம்பவுண்ட் லீவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, இன் சைக்கஸில் பார்த்தீங்கன்னா பின்னேட் லீவ்ஸ் பர்சிஸ்ட் ஃபார் எ ஃபியூ இயர்ஸ். பின்னேட் லீவ்ஸ்னால் என்னப்பா? இப்போ ஊசி மாதிரி இருக்கும் அதோட லீவ்ஸ். இப்போ சைக்கஸ்னால என்ன சொல்லிட்டோம்? அன்பிரான்ச்டு ஸ்டெம், வலுவலுன்னு இருக்கும். அதே மாதிரி அதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஊசியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னதான் பின்னேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பர்சிஸ் ஃபார் எ ஃபியூ இயர்ஸ், ரொம்ப நாளைக்கு அது மரத்திலே இருக்கும். இப்போ பாருங்க, ஃபார் கோகனட், இப்போ தென்னை மட்டை நம்ம சொல்லணும்ல, அது காஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் கீழே விழும். இப்போ ரொம்ப நாள் வந்து அது பிளான்ட்லேயே இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. சில லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே பழுத்து கீழே விழுந்துடும். சில லீஃப் பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் அப்படியே மரத்திலே இருக்கும், அதுக்கப்புறம் தான் கீழே விழுன்னு சொல்கிறாங்க. ஓகே, the leaves in gymnosperm are well adapted to withstand extreme of temperature, humidity and the wind. இப்போ ஜிம்னோஸ்பெர்மோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. withstand extreme temperature, humidity and காற்று, எவ்வளோ வெப்பநிலை, எவ்வளோ ஈரப்பதத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஜிம்னோஸ்பெர்மோட லீஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கோனிஃபஸ்,
இன் கோனிஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நீடில் லைக் லீவ்ஸ், கோனிஃபர்ஸில் லீஃப் வந்து நீடில் லைக் ஊசி மாதிரி இருக்கும். டு ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவை குறைக்கும். ஏன் தேர் திக் கியூட்டிக்கல் அண்ட் சங்கன் ஸ்டொமேட்டா ஆல்சோ ஹெல்ப் இன் வாட்டர் லாஸ். அதாவது கோனிஃபர்ஸில் வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக, அதாவது அந்த பிளான்ட்லேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நீடில் லைக் ஊசி ஊசியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு லீஃபை சுற்றியும் கியூட்டிக்கல், திக் கியூட்டிக்கல் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டொமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமேட்டானா என்னப்பா, இப்போ அபிடர்மிஸில் இப்படி இருக்கிறதா வந்து பீன் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுதான் ஸ்டொமேட்டா. இதுதான் வந்து டிரான்ஸ்பரேஷன்ஸில் ரெகுலேஷன் பண்ணுது. ஓகே, ஸ்டொமேட்டா வந்து சங்கனாக இருக்கும், கியூட்டிக்கல் வந்து திக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ லீஃப் பார்த்தீங்கன்னா நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும். த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். ஜிம்னோஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்ரோஸ்போரஸ்னால் என்ன, தே ப்ரொடியூஸ் கேப்லாய்ட் மைக்ரோஸ்போர் அண்ட் த மெகாஸ்போர். ஹெட்ரோஸ்போர்னா என்னப்பா, ஒரு மெகாஸ்போர் ஒன்று இருக்கும், ஒரு மைக்ரோஸ்போர் இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன் சைஸில் இருந்ததுன்னா ஹெட்ரோஸ்போர்னு சொல்கிறோம். ஸோ ஜிம்னோஸ்போர்லேயும் ஹெட்ரோஸ்போர் இருக்குது. த டூ கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியா தட் ஆர் born on the sporophylls, which are arranged spirally along an axis to form a lax or compact strobili or cones. அதாவது அந்த லீஃப் வந்து ஸ்பைரலாக வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு எது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராபிலே பியரிங், அதாவது மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியா ஆர் கால் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். இப்போ ஸ்ட்ராபிலே ஆர்கோன், இது இன்னொரு ஸ்ட்ராபிலே ஆர்கோன். எந்த ஸ்ட்ராபிலே வந்து மைக்ரோஸ்போரோஃபில், மைக்ரோஸ்போரோஃபில்னா குட்டி லீஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா கால் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். அதாவது இது ஒரு ஸ்ட்ராபிலே. இந்த ஸ்ட்ராபிலேயோட லீஃபை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இருக்கும். ஸ்பொராஞ்சியாங்கிறது பிளேஸ், இந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மைக்ரோஸ்போரோஃபில் பியர் மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ரெண்டுக்கும் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் மேல் ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் ஸ்ட்ராபிலைனா என்ன சொல்கிறாங்க, இதில் உள்ள லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியா இருந்தது அப்படின்னா இதை மைக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் மேல் ஸ்ட்ராபிலை. த மைக்ரோஸ்போர்ஸ் டெவலப் இன்டு மேல் gametophytic generation which is highly reduced and is confined to only a limited number of cells. This reduced gametophyte is called a pollen grain. In the microspore develop into male gametophytic generation which is highly reduced and is confined only limited. இந்த மைக்ரோஸ்போர் தான் எதா வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட்டா மாறுது. ஓகே, இந்த மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா pollen grain. ஓகே, the development of pollen grain takes place within the microsporangia. அதாவது இந்த pollen grain இந்த மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு தான் reduced form ஆகி நம்மளுக்கு pollen grains வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, the development of pollen grains takes place in the microsporangiaல தான் டெவலப் ஆகுது. the cones bearing megasporophyll. இப்போ எப்படி இந்த மைக்ரோஸ்போரோஃபில் மைக்ரோஸ்பொராஞ்சியா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வந்து மைக்ரோஸ்போர், அதுலேருந்து மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு தான் highly reduced and confined to a limited number of cells. இந்த reduced gametophyte தான் pollen grain சொன்னோமா. இதே மாதிரி நமக்கு மெகாஸ்போரோஃபில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, the cones bearing megasporophyll with ovules are megasporangia. இப்போ எந்த ஸ்ட்ராபிலை கோன், இந்த ஸ்ட்ராபிலை கோன் வந்து மெகாஸ்போரோஃபில் அப்படிங்கிற ஒரு லீஃபும் அதில் மெகாஸ்பொராஞ்சியா அதர்வைஸ் கால்ட் அஸ் என்ன சொல்கிறாங்க ஓவியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர் கால் மேக்ரோஸ்பொராஞ்சியாட் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்ட்ராபிலை கோனில் மெகாஸ்போரோஃபில்லும் மெகாஸ்பொராஞ்சியா அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓவியூலும் சொல்லலாம், மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இருக்குதோ இதை என்னன்னு சொல்கிறாங்க மெகாஸ்பொராஞ்சியேட் அதர்வைஸ் கால்ட் அஸ் இதை ஃபீமேல் ஸ்ட்ராபிலை கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மேல் ஆர் ஃபீமேல் கோன் ஆர் ஸ்ட்ராபிலை மே பி born on the same tree. அதாவது மேல் ஸ்ட்ராபிலையும் ஃபீமேல் ஸ்ட்ராபிலை கோனும் ஒரே மரத்தில் இருக்கலாம். எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனஸ். ஹவவர் இன் சைக்கஸ் ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
pinus tree பா. சைக்கஸ்ல மேல் கோன்ஸ் அண்ட் மெகாஸ்போரோஃபில் ஆர் போன் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரீ. வேற மரத்தில் இருக்குமா சைக்கஸ்ல. ஓகே, த மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ். த நியூசெல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை என்வெலப் அண்ட் த காம்போசிட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் ஓவியூல். ஓகே, the ovule are born on megasporophyll which may be clustered to form female cones. இப்போ இது என்ன நம்ம சொல்லலாம்? ஓவரியில் ஓவியூலுக்கு உள்ள செல்ஸ் தான் நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த செல்ஸில் இந்த நியூசெல்லஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்ன வந்து ஃபார்ம் பண்ணுன்னா மெகாஸ்போர் மதர் செல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். த நியூசெல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை த என்வெலப். நியூசெல்லஸ்ங்கிற செல்ஸை எது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்? இது வந்து ஓவியூல். சரியா, இது வந்து ஓவியூல். ஓவியலுக்குள்ள நியூசெல்லஸ் இருக்கும். அந்த நியூசெல்ஸில் சில செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, த ஓவியூல்ஸ் ஆர் பார்ன் ஆன் மெகாஸ்போரோஃபில் விச் மே பி கிளஸ்டர் டு ஃபார்ம் ஃபீமேல் கோன்ஸ். ஸ்போரோஃபில் இருக்கிற மாதிரி ஓவில் நிறையா சேர்ந்து தான் ஃபீமேல் கோனை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த மெகாஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் 4 மெகாஸ்போர்ஸ். இப்போ இந்த மெகாஸ்போர் மதர் செல் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு எது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுதுப்பா. இது மெகாஸ்போர் என்க்ளோஸ்ட் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு த மல்டிசெல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் பியர்ஸ் 2 or more archegonia or female sex organ. மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுதுல, அதில் 3 வந்து டீஜென்ரேட் ஆகும்ப்பா. இப்போ இந்த ஒரே ஒரு செல் தான் இதுக்குள்ளே இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ்ட் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு எ மல்டிசெல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் பியர்ஸ் 2 or more archegonia or female sex organ. அப்படி மெகாஸ்பொராஞ்சியம்குள்ள ஒரு மெகாஸ்போர் இருக்குது. வந்து எதா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக மாறும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 or more ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இதுக்குள்ளே இருக்கலாம். இந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இஸ் ஆல்சோ ரீடைன் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம். இந்த மெகாஸ்பொராஞ்சியம்குள்ளேயே இந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் bryophyte அண்ட் pteridophyte, bryophyte pteridophyteல இருக்கிற மாதிரி gymnospermல the male and female gametophytes do not have an independent free living existence. அதாவது bryophytesலயும் pteridophytesலயும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட், அவங்களே தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. they remain within the sporangia. மேல் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியாக்குள்ளேயே ரீடைன் ஆயிருக்கும் on the sporophytes. the pollen grain is released from the microsporangia. மைக்ரோஸ்பொராஞ்சியால இருந்து pollen grain வந்து ரிலீஸ் ஆகும். they are carried in air currents மூலமா and come in contact with the opening of the ovule. ஓவியல்ல வந்து காண்டாக்ட் பண்ணும். ஓவியல் வந்து எங்க இருக்கும்? மெகாஸ்போரோஃபில்குள்ள இருக்கும். the pollen tube carrying the male gametes grows towards the archegonia. இந்த pollen tube பாத்தீங்கன்னா archegonia நோக்கி வளர்ந்து இந்த ovules and discharge their contents வந்து ரிலீஸ் பண்ணும் near the mouth of the archegonia. following fertilization zygote developments into an embryo and ovules வந்து சீடா மாறும். these seeds are not covered. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ மைக்ரோஸ்போரோஃபில் மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதுக்கடுத்து மெகாஸ்போரோஃபில் மெகாஸ்பொராஞ்சியா அதாவது ஓவில். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போரோஃபில் மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து நமக்கு மைக்ரோஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது மேல் கேமிட்டோஃபைட் வந்து ரிலீஸ் ஆகுது. மேல் கேமிட்டோஃபைட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து ரிலீஸ் ஆகும், இது வந்து உள்ளேயே தான் இருக்கும். என்னது மெகாஸ்போர் மதர் செல் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? மெகாஸ்போர் மதர் செல். அதுக்கப்புறம் இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸில் இருந்து நமக்கு ஒரு மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த மெகாஸ்போர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓவியலுக்குள்ளே இருந்துட்டு மல்டி செல்லுலாராக டெவலப் ஆச்சு. அந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா 1 or more ஆர்கிகோனியமாக வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த மேல் கேமிட்டோஃபைட் ஏர் கரண்ட் மூலமாக எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஆர்கனை போய் ரீச் பண்ணும். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் பார்த்தீங்கன்னா இது வந்து போலன் டியூபை ஃபார்ம் பண்ணி இதில் உள்ள இருக்கக்கூடிய எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஃபர்டிலைஸ் பண்ணும்போது எக்கு வந்து ஜைகோட்டா மாறி எம்பிரியோவா மாறும். இந்த ஓவியல் வந்து சீடா மாறும். ஆனால் இதில் வந்து ஓவரி வால் இல்லாததுனால இந்த சீட் பார்த்தீங்கன்னா நேக்கடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. angiosperm like gymnosperm where the ovules are naked. gymnospermல பாத்தீங்கன்னா ஓவில் வந்து நேக்கடா இருந்தது. அப்ப naked seeds அப்படின்னு சொன்னோம். இந்த angiospermல பாத்தீங்கன்னா angiosperm otherwise called as flowering plants, the pollen grains and ovules are developed in special structure called
ஃப்ளார்ஸ். அதாவது pollen grains-உம் அண்ட் ஓவில்ஸும் ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃப்ளார்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன் angiospermல பார்த்தீங்கன்னா the seeds are enclosed in fruits. angiospermல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா சீட்ஸை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் வந்து இருக்கும். The angiosperm are an exceptionally large group of plants occurring in wide variety of habitats. habitats அப்படின்னா வளர இடம். angiosperm பார்த்தீங்கன்னா wide variety of habitats எல்லா இடத்துலையும் வளருதுன்னு சொல்கிறாங்க. They range in size from the smallest angiosperm என்ன அப்படின்னா உல்ஃபியாப்பா to the tallest tree of angiosperm எதுனா யூக்கலிப்டஸ் 100 மீட்டருக்கு மேலே வளரும். They provide us இது நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா ஃபுட் அண்ட் ஃபியூல் எரிபொருள் மெடிசன் அண்ட் செவரல் அதர் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குது. தே ஆர் டிவைடட் இன்டு 2 classes. 2 கிளாஸஸாக angiosperm பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்டிலிடன்ஸ் அண்ட் த மோனோகாட்டிலிடன்ஸ். ஓகே, அதாவது நம்மளுடைய பீனட்டை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம் வர்றது டைகாட்டிலிடன்ஸ். மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரைஸு வீட். ஓகே, the variety of habitats நமக்கு சொன்னாங்கல்லப்பா, அதான் மோனோகாட்டிலிடன். நம்ம தொட்டியில் வைக்கிறது வந்து angiosperm A, இது வந்து டைகாட்டிலிடன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலிடன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.